என் மீனா அண்ணாமலை சீக்கிரமா குணமடையணுன்றதுக்காக பூஜை செஞ்சு வாங்கின கயிறை கட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. மீனா குடும்பமே பண கஷ்டத்துல நகையை கூட வச்சு அண்ணாமலையை காப்பாத்திடணும்னு நினைக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. மீனா என்னாலதான் குடும்பம் இவ்வளவு பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எல்லாரும் என் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்ப நாங்க போனா கண்டிப்பா என்ன வெளியில போக சொல்லிடுவாங்களே, எப்படி மாமாவை பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் விஜயாவும் ரோஹிணியும் அண்ணாமலைக்கு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு கிளம்புறாங்க. இதுதான் சரியான சமயம், இங்க யாரும் இல்ல, பேசாம மாமாவுக்கு போய் இந்த கயிறை கட்டிடலாம் அப்படின்னு போறாங்க. இங்க ரூம்ல அண்ணாமலையை பார்த்த மீனா ரொம்பவே கதறி அழுதுட்டு, என்னாலதான் மாமா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையில இருந்த கயிறை நல்லா வேண்டிக்கிட்டு அண்ணாமலையோட கையில கட்டுறாங்க. மீனா இப்படி செஞ்சிட்டு இருக்கும் போதே கோயிலுக்கு போன விஜயாவும் ரோஹிணியும் திரும்பி வராங்க. ரூம்ல மீனாவை பார்த்த விஜயா பயங்கர கோவமா, எதுக்கடி நீங்க வந்த, என் புருஷன் செத்துட்டாரா இருக்காரான்னு பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி மீனாவை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறாங்க. உடனே ரோஹிணி, என்னங்க மீனா, உங்களாலதான் மாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, குடும்பமே நாங்க எல்லாத்தையுமே இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம், ஆன்டி தான் உங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாங்களே, அப்புறம் எதுக்கு திரும்பி திரும்பி இங்க வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணியும் மீனாவை திட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க வந்த முத்து பயங்கர கோவமா, ஏய் மீனா எங்க போய் தொலைஞ்ச, உன்னால என் கார் போச்சு, எங்க அம்மாவோட நகை எல்லாமே போச்சு அப்படின்னு மீனாவை பயங்கரமா திட்டுறாரு. உன்னை நம்பி நீ நல்லவன் நினைச்சு உன்கிட்ட போய் வீட்டு பத்திரத்தை கொடுத்து வச்சாரு பாரு எங்க அப்பா, அவரை சொல்லணும், நீ செஞ்ச தப்பால எங்க அப்பா இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல மீனா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க டாக்டரும் நர்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்த அண்ணாமலையோட ஹெல்த்ல இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நிறைய சேஞ்சஸ பாக்குறோமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு டாக்டர். மீனா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட, நான் மாமாக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணி வாங்கின கயிறை கட்டிட்டு போலாம் தாங்க வந்தேன், வேற உங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்ன்ற நோக்கம் எனக்கு இல்ல, மாமா சீக்கிரமாவே குணமடைஞ்சிருவாங்க, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே விஜயா செம்ம கோவமா, ஆமா நீ கட்டின கயிறு தான் என் புருஷன் உயிரை காப்பாத்த போதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த சமயம் அண்ணாமலைய செக் பண்ண டாக்டர் வெளியில வந்துட்டு வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு, உங்க வீட்டுக்காரர் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருந்தாரு, ஆனா இப்ப அவரோட ஹெல்த்ல ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இங்க அண்ணாமலை உயிர் பிழைப்பாரா இல்லையான்னு 50-50 சான்ஸ் தான் இருந்தது, ஆனா அண்ணாமலைக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நீங்க கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடல, இனி அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு போறாரு டாக்டர். குடும்பத்துல உள்ள எல்லாரும் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. முத்து விஜயா கிட்ட காலையில தானமா இந்த டாக்டர் வந்து அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு போனாரு, இப்ப அப்பாக்கு சரியாச்சமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அண்ணாமலையை பாக்கிறதுக்காக உள்ள போறாங்க. அங்க அண்ணாமலை மெதுமெதுமா கண்ணை திறக்கிறாரு, அவருடைய விரல்கள் எல்லாம் அசைது. இதை பார்த்த மீனா, இது எல்லாமே அந்த தெய்வத்தோட செயல் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போன மீனா அவங்க அம்மா கிட்ட, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருந்த மாமா இந்த கயிறை கட்டினதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லாம கண் திறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு தான் அவரோட உயிரா நினைச்சிருந்த காரை வித்துட்டாருமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்குறாங்க. அப்புறம் மீனா அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே கலட்டி, இப்போதைக்கு இந்த நகைலாம் எனக்கிட்ட இருக்கிறத விட அவரோட காரை நான் திருப்புறது தாமா முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த நகையை அடகு வைக்கிறாங்க. மீனாவோட அம்மா அழுதுகிட்டே, ஏண்டி மீனா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கையால கிடைச்ச இந்த மஞ்சத்தாலேயே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போறாங்க. மீனா 4 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த ஓனர் கிட்ட கொடுத்து அந்த காரையும் திருப்புறாங்க. மீனா அப்புறம் கார் சாவியை கொண்டு போய் முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. மீனா முத்துக்கிட்ட, என்னால நீங்க எதையுமே இழக்க கூடாதுங்க, ஷெட்ல இருக்க உங்க காரோட சாவி தான் இது, இனி நீங்க வாடகை கார்லாம் ஓட்ட தேவையில்ல, உங்களுக்கு பிடிச்ச சொந்த காரையே நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காரை கொடுத்து நான் 4 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கேன், நீ எப்படி அதை திருப்பி கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு. என் கிட்ட இருக்க நகையை நான் அடமானம் வச்சுதான் உங்க உயிரா நினைச்சிட்டு இருந்த உங்க காரை நான் திருப்பி இருக்கேன், இப்ப மாமாவுக்கும் சரியாயிருச்சு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா இங்க முத்துவுக்கு மீனா மேல இருந்த கோவம் எல்லாமே சூரிய ஒளிப்பட்ட பனி மாதிரி எல்லாமே கரைஞ்சு போயிருச்சு. இங்க முத்து மீனா கிட்ட, நீ எங்களுக்காக வேண்டிக்கிட்ட வேண்டுதல் தான் என் அப்பாவோட உயிரையும் காப்பாத்திருக்கு, நான் உயிரா நினைச்ச என் கார் போயிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா என் காரும் என் கைவசம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு.